ஹாய் மீடியா சேனல் குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2019 வெளியான சைல்ட்ஸ் பிளே அப்படிங்கிற ஒரு தரமான கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த கதையை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கதையை நான் அவருக்காக டெடிகேட் பண்றேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும் அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஆரம்பத்துல பட்டி அப்படிங்கிற ஒரு பொம்மையை உருவாக்குறாங்க. நாம நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் சாதாரண பொம்மை கிடையாது. மனுஷனுங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் தாறு மாற செய்யக்கூடிய ஒரு வேற லெவல் ரோபோட்டிக் பொம்மை. அந்த பொம்மையை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கறத அந்த கம்பெனியோட சிஇஓ ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பொம்மையை வாங்கி உங்க போன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பொருள் கூடயும் கனெக்ட் ஆயிடும். டிவியை ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, சேனலை மாத்த சொல்றது, ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு புக்கை எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுக்கறது, காட்டு கத்து கத்தி அழகிற கை குழந்தைக்கு அழகா பாட்டை பாடி தூங்க வைக்கிறது அப்படின்ட்டு என்ன சொன்னாலும் அதை சீரும் சிறப்புமா செம்மையா செஞ்சு முடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொம்மையோட கண்ணு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒர்க் ஆகும். அதை வச்சு அந்த பொம்மை எங்க இருக்கு, என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ எல்லாரும் அந்த பொம்மையை வாங்கி வச்சு ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் முடியுது. இப்ப சீனை கட் பண்ணிட்டு அந்த பொம்மையை உருவாக்குற ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் அந்த பொம்மையை அசம்பிள் பண்றதை விட்டுட்டு எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்கிறான். அதை பார்த்த அங்க வேலை பார்க்கக்கூடிய சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தன் வேலை பார்க்காம என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு அவன் கண்ணத்துல குட்டியாரைய அரைஞ்சு ஒரு 14 வண்ணத்துல அவனை கலரா திட்டிவிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அவன் பேசுறத கேட்டு செம்ம கடுப்பான இவன் உனக்கு இன்னைக்கு வைக்கிறடா கச்சேரி அப்படின்ட்டு அந்த பொம்மைக்கு மனுஷங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத ஒரு ப்ரோக்ராமா செட் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமை இவன் அப்படியே தலையில செட் பண்ணி விட்டு ஒரு ரெட் சிப்பையும் போட்டு விட்டுறான். ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். எந்திரன் படத்துல நம்ம ரஜினி சாருக்கு அந்த ரெட் சிப்பை போட்டுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இல்ல எக்ஸாக்டா அதே மாதிரி தான். இப்ப அந்த பொம்மையை ஒரு பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிட்டு ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். கட் பண்ணா ஒரு சூப்பர் மால்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினக்கா. அந்த சூப்பர் மாலுக்கு ஒரு மொட்டை பாஸ் வந்து நான் இங்க இருந்து வாங்கிட்டு போன அந்த பட்டி பொம்மை ரொம்ப கேவலமா இருக்கு, நீங்க வீணா போன பீஸை எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு பட்டி பொம்மையோட பார்ட் 2 வேணும் அப்படின்ட்டு கேக்குறான். அந்த பொம்மை இன்னும் சேலுக்கு வரல சார், இப்போதைக்கு பட்டி மட்டும் தான் இருக்குது. சோ அந்த வீணா போன பொம்மையை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு புது பொம்மையை கொடுத்து அவர் அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினக்கா வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட பையன் ஒருத்தர் இருக்கிறான். இவனோட பேர் வந்து ஆண்டி. அந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் உங்க புத்தி ஒரு இடத்துக்கு போகும்னு தெரியும், ஆனா அது கிடையாது. அவன் தன்னோட அம்மா கிட்ட போய் அம்மா என் போன் உடைஞ்சு போச்சு, எனக்கு ஒரு புதுசா போன் வாங்கித்தாங்கன்னு கேட்கறான். இந்த சின்ன பையன் ஆண்டிக்கு காது கேட்காது போல. சோ அவனுக்கு காது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயரிங் எடை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஏதோ சின்னதா பிரச்சனை இருக்கும் போல. சோ நம்ம ஹீரோயினக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பாரு தம்பி, நீ போட்டிருக்க அந்த இயரிங் எடை வீணா போச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ண கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, இந்த போன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ என்னென்னலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும் தங்கம், சோ இந்த போனை நீ தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாரு, பசங்க வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க, அந்த பசங்க கூட போய் நீயும் ஃப்ரெண்ட் ஆயிடு அப்படின்ட்டு அந்த போனையும் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டி அந்த பசங்க கிட்ட போய் பேசாம ஒரு ஓரமா அப்படியே தனியா போய் உட்காந்துடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினக்கா அந்த சூப்பர் மால்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த படி அப்படிங்கிற பொம்மையை வாங்கிட்டு போன ஒரு லேடி, இந்த பொம்மை சுத்தமா வேலை பார்க்க மாட்டேங்குது, இதை நான் வச்சுக்கிறதே வேஸ்ட், சோ என்னோட காசை திரும்ப எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போறாங்க. இந்த டேமேஜ் ஆன பொம்மை திரும்பவும் ஃபேக்டரிக்கு போகாது, அது கண்டிப்பா குடோனுக்கு தான் போக போகுது, அதனால யாருக்கும் யூஸ் இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினக்கா அந்த பொம்மையை அந்த குடோனுக்கு யார் அனுப்புவாங்களோ அவங்கிட்ட போய் அப்படியே வலியோன்னு வலிஞ்சு ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பொம்மையை இவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. கட் பண்ணா ஸ்கூலுக்கு போன ஆண்டி திரும்பவும் வீட்டு கதை வந்து திறக்கும் போது தன்னோட அம்மா வேற ஒரு பைத்தியக்கார பை கூட ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாகி வீட்டுக்குள்ள பேக்கை தூக்கி போட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கீழே நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிடுறான். இவனுக்கு தான் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை இல்லையா, சோ என்ன பண்றான் அப்படின்னா போனை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல தனியா போய் உட்காந்துருக்கும் போது அங்க வந்த மைக் அப்படிங்கிற ஒருத்தர், டே தம்பி உன் வீடு 4th ஃப்ளோர்ல இருக்கு, நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. மைக் அப்படிங்கிற இவரு ஒரு போலீஸ் அதிகாரி. அவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அநேகமா உங்க அம்மா உன்னை அடிச்சு துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், என் வீட்டுக்கு நீ வாயேன், 2 பேரும் சேர்ந்து சோர்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரியா அந்த நேரம் பார்த்து அங்க வந்த ஆண்டியோட அம்மா அப்படியே கண்ணாலேயே கதை களியாடி தன்னோட பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பாரு, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு பிறந்த நாள் வருது இல்லையா, சோ உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன், அதுவும் உன் பிறந்த நாளுக்கு முன்னாடியே நான் தரப்போறேன் அப்படின்ட்டு அந்த கிஃப்டை இவனுக்கு கொடுக்குறாங்க. கிஃப்ட் அப்படின்ட்டு ஓடி போன நம்ம ஆண்டி அந்த கிஃப்ட் ரேப்பரை கிளிக்கும் போது உள்ள ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்து நம்ம ஆண்டி அப்படியே செம்மையா டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஆண்டி தன்னை ஒரு பெரிய பையனா நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவங்க இப்போ பொம்மை வாங்கி கொடுத்ததும் நான் என்ன சின்ன பிள்ளையா, எனக்கு ஒண்ணு இந்த பொம்மை எல்லாம் வேண்டாம் அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது, டேய் நான் பத்த மவனே உனக்காக நான் இதை வாங்கிருக்கேன், ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ற அப்படின்ட்டு அவங்க கெஞ்சினதுக்கு அப்புறம் சரி உங்களுக்காக செய்யற அப்படின்னு அந்த பொம்மையை தன்னோட போன் கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை முடிச்ச பொம்மை உன் பேரு என்ன அப்படின்ட்டு கேக்குது. என் பேரு ஆண்டி அப்படின்ட்டு சொன்னதும் சரி ஓகே அப்போ என் பேர் என்ன அப்படின்ட்டு அது கேக்குது. அதுக்கு இந்த பையன் உன் பேரு முனியாண்டி அப்படின்னு சொல்றான். எது சக்கியா, என் பேர் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொம்மை சொன்னதும் இல்ல பொம்மை பையில நான் ஒண்ணு சக்கின்னு சொல்லடா, உன் பேரு முனியாண்டி அப்படின்ட்டு மறுபடியும் சொல்றான். வாவ் சக்கிங்கிறது சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த பொம்மை சொன்னதும் சரி ஓகே இனிமே அதே வச்சு தொலைறன்ட்டு இவனும் சக்கின்னு கூப்பிட
ஆரம்பிக்கிறான். எனக்காக அந்த டிவியை நீ ஆன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்கறான். கண்டிப்பா உனக்காக நான் அந்த டிவி ஆன் பண்றேன். ஆனா டிவினா என்னன்னு அந்த பொம்மை கேட்டதும் இவன் அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறான். டே சக்கி, அந்த இருக்கு பாடுறா, அதான்டா டிவி அப்படின்ட்டு சொன்னதும், அப்படியா அதுதான் டிவியா, அந்த கமெண்ட்டை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இன்னும் அப்டேட் வரல, ஒருவேளை அப்டேட் வந்தா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவன் கிளவுட்ல ஏதாவது டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பாக்குறான். ஆண்டி என்ன மன்னிக்கவும், இது கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுது. இதை எது கூடவும் கனெக்ட் பண்ண முடியலன்னு இவனுக்கு செம்ம கடுப்பாகி, அம்மா இது ஒரு ஓட்ட பொம்மை, இது ஒண்ணுத்துக்கு ஆகாது, சுத்த வேஸ்ட் அப்படின்ட்டு ஆண்டிக்கு அப்படியே செம்ம வெறி வருது. தன்னோட பையனுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சதும், சரி ஓகே ஆண்டி விட்டுரு, நான் உனக்காக இதை ஆசையா வாங்கிட்டு வந்தேன், ஆனா இது ஒண்ணுக்குமே ஆகல, சரி விடு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப பாவமா சொன்னதை கேட்டுட்டு அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, அம்மா நான் சும்மா சொன்னேன், இது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, இது வெரி கிரேட் அப்படின்ட்டு அந்த சக்கி பொம்மைய இவன் ரொம்ப புகழ்ந்து தள்ளுறான். இப்ப சக்கியை தூக்கிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போனதும் அவன் ரூம்ல இருந்த ஒரு பூனைக்குட்டிய இவன் ஒரு வீணா போன விளங்காத பொறுக்கி பைய அப்படின்ட்டு கலரா அவனை திட்டிவிட்டு அந்த பூனைப்பையில தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பூனைக்குட்டியை இவன் எப்படி கலரா திட்டினானோ இப்ப அதே மாதிரி அந்த பூனைக்குட்டிய அதே வார்த்தையில அந்த சக்கியும் திட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஆண்டி அப்படியே செம்மையா ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த பொம்மைங்க எதுவுமே அந்த மாதிரி பேசக்கூடாது. சரி ஓகே சக்கி, எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு இவன் தூங்குறதுக்காக போய் படுக்கிறான். உன்னை பாட்டு பாடி நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு ஒண்ணு பாடுது. அதை கேட்டதுக்கு அப்புறம், டே சக்கி செத்த சும்மா இருடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா தூங்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்ச நம்ம தம்பி அரகுற தூக்கத்துல அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே திருக்கு புருக்குன்னு முடிச்சுக்கிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம சக்கி நிக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஆண்டி, அச்சோ என்ன காப்பாத்துறா கடவுளை அப்படின்ட்டு கத்துறா. டே ஆண்டி பயப்படாதரா, நான் தான் சக்கி வந்திருக்கேன், விளையாடுறதுக்கு நேரம் வந்துச்சு, வா நாம போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுது. இப்ப நாம வெளில போனா நம்மள கண்டிப்பா பேய் பிடிச்சிரும், சோ நீ போய் தூங்க அப்படின்ட்டு இவன் அப்படியே போர்வையை போட்டு படுத்துறான். ஆனா சக்கி நைட்டு ஃபுல்லா தூங்காம அவனுக்கு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா பாட்டு பாடிட்டு இருக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன நம்ம ஆண்டி திரும்ப வந்து வீட்டு கதவை திறக்கிற வரைக்கும் அந்த கதவுக்கு பக்கத்துலயே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஆண்டி அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறான். இவன் சத்தம் போட்டதை பார்த்துட்டு, டேய் உங்க அம்மா தூங்குறாடா, சத்தம் போடாம இருடா அப்படின்ட்டு அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஆண்டியை திட்டிடுறான். என்ன திட்டத்துக்கு இவன் யாரா அப்படின்ட்டு செம்ம கடுப்பான நம்ம ஆண்டி இந்த பக்கி பைய சக்கியை தூக்கிக்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு, எனக்குன்னு யாருமே இல்ல, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ என் அம்மாவும் என்னை விட்டு போயிடுவாங்க போலன்ட்டு இவன் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம சக்கி, நீ பயப்படாத ஆண்டி, என்ன ஆனாலும் உன்னை நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே கட்டி பிடிச்சிக்குது. இப்ப வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஆண்டியோட கைய அந்த பூனைக்குட்டி அப்படியே பராண்டி விட்டுருது. கையெல்லாம் அப்படியே ரத்தம் வலிஞ்சு ஓடிட்டு இருக்கும்போது நான் போய் பேண்டேஜ் போட்டு வரேன் அப்படின்ட்டு ஆண்டி உள்ள போய் பேண்டேஜ் போட்டு திரும்ப வரான். அப்போ நம்ம சக்கி அந்த பூனைக்குட்டியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சு கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி போன நம்ம ஆண்டி சக்கி கிட்ட இருந்து பூனைக்குட்டியை காப்பாத்திட்டு, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு கேக்குறான். அந்த பூனைக்குட்டி உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சு, உன்னது கஷ்டப்படுத்திடுச்சு, அந்த பூனைக்குட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் அதை கொல்ல போறான் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது, சக்கி ப்ளீஸ் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு, இந்த மாதிரி மனுஷனுங்க பூனைக்குட்டிங்க அப்படின்ட்டு யாரையுமே நீ ஹர்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீ அவங்கள ஹர்ட் பண்ணும்போது வெளில இருக்க மனுஷனுங்க யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உன்னை தூக்கிட்டு போய் அப்படியே பீஸா கழட்டி போட்டுருவானுங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு உள்ள வந்து, டேய் ரூமை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ நம்ம சக்கி கிட்ட, நீ இவனை மட்டும் என்ன வேணா பண்ணலாம், அதுக்காக நான் உனக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவனை எப்படியெல்லாம் பயமுறுத்தலாம் அப்படின்ட்டு சக்கிக்கு டிஃப்ரெண்டா கத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஒரு நாய்க்குட்டி அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாய்க்குட்டி நம்ம சக்கியை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. என் நாய்க்குட்டி உன்னை பார்த்து குலைச்சதுக்கு சாரின்னு சொல்லிட்டு தன்னோட நாய்க்குட்டி அவன் கலரா திட்டுறான். அவன் திட்டின அதே வார்த்தைய இந்த பொம்மையும் திட்டுறதை பார்த்துட்டு, இந்த பொம்மை கலரெல்லாம் பேசாதே, இது மட்டும் ஏன் இப்படி பேசுதுன்னு அந்த பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு கேட்கறா. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேரு ரொம்ப கேவலமானதுனால இவனை சாம் அப்படின்னும் அந்த பொண்ணை ஜெசிகான்னு வச்சுக்குவோம். சரி இந்த பொம்மைக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, எங்க அம்மாவுக்கு ஒரு கேவலமான பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனை எப்படியெல்லாம் கலாய்க்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு ஆண்டி சொல்றான். டேய் நீ பண்ணது ரொம்ப சூப்பரு, நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன்னு அந்த சாமும் இவன் கூட சேர்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் பயமுறுத்தணும் அப்படின்ட்டு கத்து கொடுத்து அந்த அம்மாவோட பாய் ஃப்ரெண்டை சக்கி கதற பயமுறுத்துது. இப்ப இந்த 4 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்கும்போது சக்கி விளையாடுறதுக்காக ஆண்டியை கூப்பிடுது. ஆனா அந்த 3 பேர் சேர்ந்து மனுஷனுங்களை அப்படியே பீஸா துண்டா வெட்டி போடுற மாதிரியான ஒரு கொடூரமான படத்தை பார்த்துக்கிட்டு, நான் இப்ப வரமாட்டேன், அந்த படத்தை நீயும் பாரு சக்கி, செம்மையா இருக்கா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அந்த சக்கி படத்தையும் பாக்குது, அந்த படத்தை பாக்குற இவனுங்களையும் பாக்குது. கொலை பண்றத ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கிறத அந்த சக்கி பார்த்துட்டு, ஒருவேளை இந்த மாதிரி கொலை பண்றதுதான் இவங்களுக்கு பிடிக்கும் போல, நாமளும் அதே மாதிரி பண்ணலான்னு கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம சேம வாரி துண்டுறதுக்காக அப்படியே ஓடி வருது. அதை பார்த்துட்டு சேம காப்பாத்துறதுக்காக அந்த சக்கியை தூக்கி கீழே போட்டு கத்தியை சக்கி கிட்ட இருந்து பிடிக்கிறதுக்காக ஆண்டி ரொம்ப ட்ரை பண்றான். அப்போ அந்த கத்தி நம்ம ஆண்டியோட கை
கையில் மேல பட்டதும் அவன் கையில இருந்து ரத்தம் பிச்சுட்டு வரத பார்த்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு கேக்குறான். நீங்க ஒரு படம் பாத்தீங்க இல்லையா, அந்த படத்துல கொலை பண்ற சீன் வரும்போதுலாம் நீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. சோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் நானும் அது மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அது இப்படி தப்பா போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொல்லுது. ஆனா சக்கி மேல கோவப்பட்டு அதை வீட்டுக்குள்ள தனியா வச்சு அடைச்சிட்டு சாம் அண்ட் ஜெசிகா கூட ஜாலியா விளையாடுறதுக்காக போயிடுறான். என்னடா நம்மள கூட்டிட்டு போகாம போயிட்டானா அப்படிங்கிற கோவத்துல அம்மாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவர் தான் நம்ம ஆண்டிக்கு சுத்தமா பிடிக்காது இல்லையா, சோ அவரை நம்ம ஆண்டி கலர் கலரா திட்டிருப்பான். அதை ஒண்ணு விடாம அவர்கிட்ட போட்டு காமிச்சதும் அவருக்கு செம்ம கோவம் வந்துருது. உன்னோட பையன் என்ன எப்படி எல்லாம் திட்டிருக்கான் பாத்தியா, நான் போறேன், இதுக்கப்புறம் வர மாட்டேன் அப்படின்ட்டு அம்மா கிட்ட செம்ம கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயினாவுக்கு செம்ம கோவம் வந்துருது. இந்த சக்கியால தான் என் லவர் ஓடி போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சக்கியை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா என்ன திறந்து விட்டு கத்திட்டு கிடக்குது. ஆனா இந்த குட்டி பையன் ஆண்டி கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறான். சக்கியை பூட்டி வச்சிருந்த அந்த ரூம் உடஞ்சு போய் கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ சக்கியை காணுமே அப்படின்ட்டு அந்த வீடெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அந்த பூனைக்குட்டிய நம்ம சக்கி சதக்குன்னு கத்தியாலே குத்தி கொலை பண்ணிருக்கு. ஏன்டா சக்கி இதை கொண்டு அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது ஸ்டார்டிங்ல இந்த பூனைக்குட்டியை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பான். அவன் பேசினதை அவனுக்கே ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சு உனக்கு பிடிக்காததை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும் தலைவனுக்கு அப்படியே செம்ம பயம் வந்துருது. அந்த பூனைக்குட்டி நம்ம அம்மாவோட பாய் ஃப்ரெண்டோடது. சோ இந்த பூனைக்குட்டி செத்ததை அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை பேக் பண்ணி ஒரு குப்பை தொட்டில கொண்டு போய் போட்டுறான். கட் பண்ணா இவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த செத்து போன பூனைக்குட்டியோட சவுண்ட் கேக்குது. அச்சோ செத்து போன பூனைக்குட்டி ஆவியா வந்துருச்சு அப்படின்ட்டு பயத்தோட எந்திரிச்சு பார்க்கும்போது செத்து போன அந்த பூனை மாதிரி நம்ம சக்கி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் சக்கியை வீட்டிலே விட்டுட்டு மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறான். இப்பவும் நம்மள வீட்டிலேயே விட்டுட்டு போறான் அப்படிங்கிற கடுப்புல அம்மாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு கலர் கலரா அவனை ஆண்டி திட்டின எல்லா வார்த்தையையும் மறுபடியும் அப்படியே இந்த சக்கி போட்டு காட்டுது. கடுப்பான அந்த அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு அந்த சக்கியை தூக்கிட்டு வந்து அவன் மூஞ்சில அடிச்சு நீ சரியான ஆம்பளையா இருந்தீனா உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நேருக்கு நேரா சொல்லு, அதை விட்டுட்டு சின்ன புலத்தனமா இந்த பொம்மையெல்லாம் விட்டு என்ன பேச சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையான்னு காரி துப்பிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் நம்ம சக்கி அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா பாத்துக்கிட்டு மட்டும் இல்ல செம்ம கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்குது. அவன் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டி செம்மையா அழுதுகிட்டு இருக்கான். உன்னோட பையனுக்கு எனக்கு சண்டை, சோ நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு அவன் அந்த காருக்குள்ள போய் ஏறான். அப்ப அந்த காருக்குள்ள ஏதோ டிஃபரெண்டான ஒரு சத்தத்தை கேட்டுட்டு நாலா பக்கம் அப்படியே திருக்கு புருக்குன்னு முடிச்சுட்டு இப்ப அந்த கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். சரி அங்க போய் பார்த்தா இவனுக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக அவங்க வீட்டை சுத்தி நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க போல. கிறிஸ்மஸ் முடிஞ்சுதான் ரொம்ப நாள் ஆகுது, சோ இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏனிய கூரையில போட்டு ஏறி அங்க இருக்கிற எல்லா லைட்ஸையும் அப்படியே ஊத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏனிய யாரோ லைட்டா ஆட்டி விட்டுறாங்க. என்ன மலையாளமே இது யார் பார்த்த வேடா அப்படின்ட்டு லைட் அடிச்சு கீழே பாக்குறான். ஆனா அந்த ஏனிக்கு கீழே யார் மேல அதை பார்த்துட்டு அது யாரா இருந்தாலும் ஓடி போங்கடா செத்தப்பைய பசங்களா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த லைட்ஸ் எல்லாம் ஊத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏனியை யாரோ தள்ளி விட்டுறாங்க. இவன் மேலே இருந்து கீழே விழுந்துடுறான். அந்த பொறுக்கி பையோட குட்டி பசங்க 2 பேரும் ஹெட்போன் போட்டிருக்காங்க. சோ அந்த 2 பேருக்கும் இந்த பொறுக்கி பையோட சத்தம் சுத்தமா கேட்கல. கீழே விழுந்ததுல 2 காலுமே அப்படியே முறிஞ்சு போயிடுது. காப்பாத்துங்கன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கும் இவனோட சத்தம் கேட்கவே இல்லை. இப்ப கொஞ்சம் தூரத்துல இவனோட போன் கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அந்த போனுக்கு ட்ரை பண்றான். அப்போ அந்த இருட்டான இடத்துக்குள்ள அவனை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்குது. யாரா அங்க வந்தது அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது புள்ளி வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அவனை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. பயத்தோட உச்சத்துக்கே போனவன் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட தலைக்கு பக்கத்துல வந்த மிஷினை கையை வச்சு தடுத்துறான். இப்போ அங்க வந்து நம்ம சக்கி ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் அவன் நெஞ்சில ஏறி உட்காந்துக்கிட்டு செத்து போடா செத்தப்பைய மௌனேன்னு கத்தியால உற்றிய குத்து வலியை தாங்க முடியாம அந்த மிஷின் மேல இருந்த கையை எடுத்துறான். அந்த மிஷின் அவன் மண்டைய அப்படியே கிளின்னு கிழிச்சு அவன் நெத்திக்கு மேல இருக்கக்கூடிய தோல் ஏர்ல பறந்து போய் ஒரு தர்பூசணி மேல போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த பெரிய கத்தியால அவன் நெஞ்சில சத்துக்குன்னு குத்தி நம்ம சக்கி அவனை ரணகொடூரமா கொலை பண்ணது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அவரை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆண்டி வீட்டுக்கு ஆப்போசிட்ல மைக் அப்படின்ட்டு ஒரு போலீஸ்காரர் இருப்பார் இல்லையா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவரு தான் அங்க வராரு. அந்த செத்து போனவனோட முகத்தை இப்ப காட்டுறாங்க. அவன் முகத்துல தோலும் இல்ல சதையும் இல்ல. நம்ம சக்கி பொம்மை அவன் முகத்தை அந்த அளவுக்கு வேட்டையாடி இருக்கு. இந்த செத்து போனவன் யாரு அப்படிங்கிறது நம்ம மைக்குக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோயினக்காவோட வீட்டுக்கு அவன் அடிக்கடி வந்துட்டு போறத நம்ம மைக்கு பாத்துருப்பாரு. சோ இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆண்டியா காட்டுறாங்க. அவன் தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சதும் அப்படியே அரகுற தூக்கத்தோட கண்ணை மூடிக்கிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அந்த செத்து போனோட முகத்தை அப்படியே துண்டா தூக்கிட்டு வந்திருக்கும் இல்லையா, அதை ஒரு தர்பூசணியில போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து ஆண்டியோட ரூம்ல இருக்க ஒரு டேபிள் மேல எடுத்து வச்சிருக்குது. அதை கவனிக்காம போனவன் எதையோ நம்ம பார்த்தோமே அது என்னடா அப்படின்ட்டு உள்ள போனவன் திரும்ப ஓடி வந்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு ரொம்ப கூலா சக்கி வந்து நம்ம ஆண்டி கிட்ட சொல்லுது. அட கொலகார பையல அப்படின்னு சக்கியை தூக்கிட்டு போய் ஒரு பீரோக்குள்ள போட்டு பூட்டிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்காக வர சொல்றான். அதை பார்த்து நம்ம சாம் அண்ட் ஜெசிகா 2 பேரும் செம்மையா பயந்து போயிடுறாங்க. இதை மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னோம் நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். சோ இதை டீசென்ட்டா நம்ம யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் ரேப்பர் எடுத்து அதை அப்படியே பேக் பண்ணி தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்ட்டு வெளில போறாங்க. இப்போ சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம ஆண்டியோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. என்ன தம்பி கையில வச்சிருக்க அப்படின்ட்டு அவங்க யதார்த்தமா கேட்க போய் பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த போலீஸ் ஆபீசர் மைக்
இருக்கான் இல்லையா, அவரோட அம்மாவுக்கு பர்த்டே, சோ நான் அதை கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னதும், அப்படின்னா நானும் உன் கூட வரேன், வா போவோம் அப்படின்ட்டு நம்ம ஆண்டி கூட அந்த ஹீரோயினுக்கு அவன் சேர்ந்து மைக்கோட வீட்டுக்கு போன 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இதை இப்பவே நான் ஓபன் பண்றேன்னு அவங்க அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்க இதை ஓபன் பண்ணக்கூடாது, அடுத்த வாரம் என் பிறந்த நாள் வருது, அன்னைக்கு தான் இதை ஓபன் பண்ணணும், நாம எல்லாரும் சேர்ந்து தான் அதை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுக்கப்புறமும் சக்கி நம்ம கூட இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பா பெரிய ஆபத்து வரும் அப்படின்ட்டு ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டு சாம் அண்ட் ஜெசிகா 2 பேரும் அதோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஆண்டி வந்து அதோட சிப்பை கட்டலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க பாடி நம்ம ஆண்டியோட மனசை அதை லைட்டா கலக்குது. அந்த பாட்டை கேட்டு இவன் எமோஷனல் ஆகிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஜெசிகா ஆண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சக்கியோட சிப்பை அப்படியே தனியா எடுத்து சக்கி செத்து போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் குப்பை தட்டியில போட்டுறாங்க. இவங்க இருக்கிற அந்த பிளாட்டுக்குள்ள மெயின்டெனன்ஸ்க்காக கேப் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பான். குப்பையில கிடந்த சக்கிய அவன் தூக்கிட்டு போய் செத்து போன சக்கிய அவன் உயிர் வைக்கிறான். கட் பண்ணா அந்த மைக்கோட வீட்ல இருக்கிற அந்த கிஃப்ட்டை எப்படியாவது இவன் மறுபடியும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூப்பிடாமலே இவன் டின்னருக்காக அவங்க வீட்டுக்கு போறான். கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சக்கி கண்ணை முழிக்கிறான். இந்த கேப் அப்படிங்கிற பொறுக்கி பைய மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா வீட்லயும் அவங்களுக்கே தெரியாம சிசிடிவியை ஒளி வச்சிருக்கான். அதுல இப்ப மைக்கோட வீட்ல இருக்க அந்த சிசிடிவில இந்த 3 பேரும் டின்னர் சாப்பிடறத அதுல பாத்துக்கிட்டு இருக்குது. அதுல நீ தான் என்னோட புது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஆண்டியா அவங்க அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சக்கி பாத்துக்கிட்டு அப்படியே செம்ம கோவத்துல இருக்குது. இந்த பக்கம் ஒரு புது கிஃப்ட் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மைக் வந்து தன்னோட அம்மா கிட்ட இந்த கிஃப்ட் ஏதுமா அப்படின்ட்டு கேக்குறான். நம்ம ஆண்டி தான் அந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்தான், அவனோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் அதை ஓபன் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த கிஃப்ட் எடுத்து இவன் கையில வச்சுக்கிட்டு வாவ் சூப்பரா இருக்கே அப்படி இப்படின்னு அதை இதை பேசிக்கிட்டு அந்த கிஃப்ட் மேலே இவன் கையை வச்சிருக்கான். ஐயோ கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற பயத்துல. ஆனா ஆண்டி நினைச்ச மாதிரி அவன் அதை ஓபன் பண்ணி பார்க்காம போயிடுறான். அவன் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் அந்த கிஃப்ட்டை தூக்கிட்டு வந்து இவன் குப்பை தொட்டியில போட்டு போயிடுறான். கட் பண்ணா இந்த கேப் அப்படிங்கிறவன் சக்கிக்கு ஒரு சரியான சிப்பை பொருத்தி இப்ப அதை சரி பண்ணிடுறான். ஆனா அந்த பொறுக்கி பைய நம்ம ஹீரோயினோட பாத்ரூம்குள்ளேயே ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருப்பான் போல. அவங்க குளிக்கிறத அந்த வீடியோல அவன் பார்த்துட்டு இருக்கும்போது கடுப்பான நம்ம சக்கி அந்த கேமராவை ஹேக் பண்ணிட்டு இவன் அந்த ரூம்குள்ள ஓட ஓட விட்டு கையை காலு மூஞ்சி வாய் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் கோடு போட்டு விட்டுருது. மரத்தை இருக்கிற மிஷின் இருக்கிற ஒரு டேபிள் மேல போய் அவன் நிக்கிறான். அப்ப அந்த மிஷின் சுத்த ஆரம்பிச்சதும் பயத்துல மேல இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிக்கிறான். இந்த சக்கி ரிமோட் மாதிரி எதையோ ஒன்று எடுத்து அழுத்தினதும் அவன் பிடிச்சிருக்க அந்த கம்பி ஓவர் ஹீட் ஆகி அவன் மேல இருந்து கையை விட்டுறான். அந்த மிஷினுக்குள்ள அவன் கால் விட்டு அப்படியே 2 துண்டா போய் ரத்தம் அப்படியே செதற செதற துடிக்க துடிக்க செத்து போறான். செத்து போன அந்த சக்கி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு இவன் அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில தன்னோட அம்மா வேலை பார்க்கக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட் இவன் போறான். அங்கேயும் அந்த சக்கி வந்து நீ தான் என் ஃப்ரெண்டா இருக்கணும், அப்படி மட்டும் இல்லாம போனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டையில அவன் கோவப்பட்டு அவனை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னது, அதுக்கப்புறம் அவனோட ஃபேஸ ஒரு தர்பூசியில வச்சு அவன் வீட்டுல வச்சது எல்லாத்தையுமே அந்த சக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போல. வீடியோவை அந்த மால இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் போட்டு விட்டுருது. அதை பார்த்துட்டு பயந்து போன ஆண்டி அந்த வீடியோ ஆஃப் சொல்லி சக்கியை அவன் தூக்கி போட்டு அடிக்கிறான். அப்போ தொப்பி போட்ட சின்ன பையன் ஒருத்தன் ஓடி வந்து எதுக்காகடா ஏன் பட்டியை நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்போ இவங்க சண்டை போட்டு இருக்கும்போது அந்த தொப்பி போட்ட பையனோட போன் ஒண்ணு கீழே விழுந்துருது. அந்த சண்டை தடுக்க வந்த சேமையும் நம்ம தலைவன் ஒரே அடி அடிச்சு படுக்க வச்சிடறான். அந்த பையனோட கீழே விழுந்த போனை நம்ம ஆண்டி எடுத்து வச்சுக்கிறான். சண்டை தடுக்க வந்த சேமையை அடிச்சிருப்பான். சோ இப்ப சாம் அண்ட் ஜெசிகா 2 பேரும் அந்த தொப்பி போட்ட பையனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சக்கி இப்ப என்ன பண்ணுது அப்படிங்கறத அந்த தொப்பி போட்ட பையனோட போன் ஆன் பண்ணி சக்கியோட கண்ண இருக்க கேமரா வச்சு பாத்துட்டு இருக்கான். இந்த சக்கியை தயாரிச்ச அதே கம்பெனி ஒரு ஆட்டோமேட்டட் காரையும் தயாரிச்சிருக்கும் போல. அந்த கார்ல நம்ம மைக்கோட அம்மா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரையும் நம்ம சக்கியையும் அந்த கம்பெனிக்காரன் தான் தயாரிச்சிருக்கான். சோ அந்த காரை நம்ம சக்கி ஈஸியா ஹேண்டில் பண்ணி அந்த காரை தாறுமாறா அங்கேயும் ஓடிட்டு போய் இதை பார் தாய் கிழவி, என்னைக்குமே ஆண்டி எனக்கு மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னை எல்லாம் அவன் பக்கத்துல கூட வர விட மாட்டான் அப்படின்ட்டு அந்த காரை கொண்டு போய் இன்னொரு கார்ல சுருவி அந்த தாய் கிழவிய இந்த சக்கி கதற கதற கொலை பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்ம ஆண்டி போன்ல பாத்துட்டு இருந்துட்டு அந்த கொலையை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அவனால அந்த கொலையை தடுக்க முடியாம போயிருக்கும். இதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ஆதாரத்துக்காக அந்த தொப்பி போட்ட பையனோட போன்ல இருந்தா இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அந்த போனை பார்த்ததும் இவன் சொல்ல வரத எதையுமே கேட்காம அந்த தொப்பி போட்ட பையன் கிட்டயே இந்த போனை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த போனை புடிங்கிட்டு அவனை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸையும் சக்கி ஹேக் பண்ணிட்டு இவனை போட்டு கொலை கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. கடுப்பான ஆண்டி ஒரு பேட் எடுத்து அங்க இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸையும் அடிச்சு உடைச்சிட்டு டிவியை போட்டு அடி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. கட் பண்ணா அந்த மைக்கோட அம்மா செத்து போனதை நம்ம ஜெசிகா பார்த்துட்டு கண்டிப்பா அடுத்து ஆண்டியையும் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நாம எப்படியாவது அதை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த குண்டு பையன் சாம் இருக்கான் பாருங்க, அவனை கூட்டிக்கிட்டு அந்த தொப்பி போட்ட பையன் கிட்ட போறா. உன்னோட பட்டி பொம்மையை நான் பார்க்கணும், அதை கொடு அப்படின்ட்டு அவ கேக்குறா. அந்த பொம்மை இப்ப இங்க இல்ல அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே உன் போனை கொடு அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா முடியாதுன்னு அவன் சொன்னதும் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து உன் போனை கொடுக்குறியா இல்லையா அப்படின்ட்டு செம்ம கோவத்துல கேக்குறா. அவன் போனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சக்கி எங்க இருக்கு அப்படிங்கறத அந்த போன்ல பார்த்துட்டு ஆண்டியும் ஆண்டியோட அம்மாவும் ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணா இந்த மைக் இருக்கார் இல்லையா போலீஸ்காரு, நம்ம ஆண்டி குப்பை தொட்டில போட்ட கிஃப்ட வளைச்சு போட்டோ எடுத்துட்டு வந்து அதை அந்த போலீஸ்கார்ட்ட கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் ராப்பரை பார்த்துட்டு தன்னோட அம்மாவோட
சாவுக்கு ஆண்டி தான் காரணம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு இருக்கடா கச்சேரி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. கட் பண்ணா நம்ம அம்மா வேலை பார்க்குற அந்த சூப்பர் மாலை காட்டுறாங்க. அந்த பட்டி பொம்மையோட நெக்ஸ்ட் வெர்ஷன் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இந்த முறை பொம்மை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லாம கரடி குட்டி பூனை குட்டி அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா ஃபேஸ் இருக்குது. சாம் அண்ட் ஜெசிகா அப்புறம் இந்த தொப்பி போட்ட பையன் 3 பேரும் அந்த மாலுக்குள்ள ஓடி வந்து இத பாரு சக்கி இங்கே தான் இருக்குது, உன்னை கொலை பண்றதுக்காக அதை ட்ரை பண்றது அப்படின்ட்டு சொன்னதும் அச்சோ எங்க அம்மாவை நான் எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு இவன் தலைதறிக்க ஓடி போயிட்டு இருக்கான். இப்போ அங்க வந்த மைக்கு அவனை பிடிச்சி படுக்க வச்சு என்னோட அம்மா சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு அவன் கையில விலங்க மாட்டி விட்டுறாரு. பட்டியோட அடுத்த வருஷன் நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மையோட முக முடிய ஒருத்த பெருசா போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக அப்படியே ரெடியா நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த பொம்மையோட மண்டைக்குள்ள போன இந்த சக்கி கத்தியால அவனோட கழுத்துல சதக்குன்னு குத்தி எரிஞ்சிருது. அந்த பொம்மையோட தலைய தன்னோட கழுத்துல இருந்து அவன் தூக்குனதும் அங்க இருக்க எல்லாரும் மேலையும் அவன் கழுத்துல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஆண்டியோட கை விலங்க ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அந்த கழுத்துல குத்து வாங்கி எடுக்கிறவனை பாக்குறதுக்காக இந்த போலீஸ்காரன் போறான். அப்போ நம்ம வீணா போன சக்கி அங்க இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூப்பர் மால் இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருது. நம்ம மைக்கோட கழுத்து நோக்கி ஒரு ட்ரோன் வேகமா பறந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டியோட அம்மா அவனை காப்பாத்துறதுக்காக அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அவருக்கு பண்ணி ஒருத்தரோட கழுத்துல பட்டு அப்படியே எல்லாரும் மேலையும் ரத்தம் சத்திரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒட்டுமொத்த மாலையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா ட்ரோன்ஸையும் பார்க்க விட்டு எல்லா மனுஷங்களையும் அப்படியே சதற விட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம சாமோட கழுத்து நோக்கி பறந்து வந்த ட்ரோனை அவனை தள்ளி விட்டு நம்ம மைக் அதை கையால பிடிச்சிடறாரு. அப்போ அந்த ட்ரோன் அவனோட உடம்புல கிழிச்சு அப்படியே அதே இடத்துல படுத்துறாரு. நம்ம ஆண்டியோட கையை தான் ஒரு இடத்துல ஹேண்ட் கேப் போட்டு வச்சிருக்காரு இல்லையா. இப்போ நம்ம சக்கி ஆண்டியை கொலை பண்றதுக்கு அப்படியே பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு செயின்சாவை தூக்கிக்கிட்டு அப்படியே பறந்து வந்த ஜெசிகா சக்கி அப்படியே அடிச்சு பறக்க விட்டுட்டு ஆண்டியோட ஹேண்ட் கேப்பை வேற லெவல்ல கட் பண்ணி அவனை காப்பாத்துறா. அவளை பார்த்துட்டு சாம் ஆண்டி 2 பேரும் அப்படியே வாயை பொழந்துட்டு நிக்கிறானுங்க. அப்போ ஜெசிகா ஸ்டைலா அப்படியே முன்னாடி நடந்து போக இப்போ நான் அவளை தாண்டா ஃபாலோ பண்ண போறேன்னு ஜொல்ல ஊத்திக்கிட்டு ஆண்டி ஜெசிகா பின்னாடியே போறான். நானும் தான் அப்படின்ட்டு அந்த குண்டு பைய சாமும் அவளுக்கு பின்னாடியே போறான். இப்போ எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஆண்டியோட அம்மாவை அந்த சக்கி கையும் களவுமா கடத்தி வச்சுக்கிட்டு நீ மட்டும் இப்ப இங்க வரல உங்க அம்மாவை கொன்றும் அப்படின்ட்டு மிரட்டுது. கண்டிப்பா சக்கி வந்து அம்மாவை எதுவும் பண்ணாது, சோ நம்ம தப்பிச்சு போறதுதான் நல்லது அப்படின்ட்டு சாம் அண்ட் ஜெசிகா 2 பேரும் சொன்னதும் சரி ஓகே நீங்க சொல்றது சரிதான் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் அந்த ஷட்டருக்கு அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு நீங்க சேஃபா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், நான் போய் அம்மாவை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த செயின்சாவை தூக்கிக்கிட்டு ஓடுறான். இப்போ அம்மா இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டா போயிடுறான். ஆனா ஆண்டியோட கைத்தா மட்டும் ஒரு போடு போட்டு படுக்க வச்சுட்டு அம்மாவை ஒரு கைத்த கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல இப்போ ஒன்னையும் கொல்ல போற அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் நெஞ்சா மாட்டில இருக்கிற சட்டையை அப்படியே லைட்டா கிழிச்சுக்கிட்டு எனக்காடா நீ முனியாண்டின்னு பேர் வைக்கிற செத்து போடா செத்த பையன் மௌனன்னு அவனை கொலை பண்றதுக்காக அந்த கத்தியை ஓங்குது. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேருக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க நம்ம ஆண்டி பாடுறான். அந்த பாட்டை கேட்டு சக்கி லைட்டா டைவர்ட் ஆயிடுது. அப்போ பக்கத்துல இருந்த பொம்மைக்கார தூக்கி அந்த சக்கியோட மண்ணில் அடிச்சு பறக்க விட்டுட்டு அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த கைத்தை அறுக்கிறதுக்காக மேல போறான். ஆனா அப்ப கூட ஆண்டியை விடாம கொலை பண்றதுக்காக கத்தியை தூக்கிட்டு ஓடி வருது. சக்கியோட கத்தியை அவங்கிட்ட இருந்த புடுங்கி அம்மாவோட கழுத்துல கட்டிருக்க அந்த கைத்தை அறுத்து அவங்கள காப்பாத்திட்டு 3 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அதே கோவத்தோட ஏந்திரிச்ச ஆண்டி அந்த சக்கியோட நெஞ்சில கத்தியால குத்தி அதை அதே இடத்துல சாவடிக்கிறான். அப்பாடா எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கத்தியை தூக்கிக்கிட்டு இன்னொரு சக்கி ஒண்ணு அவனை குத்துறதுக்காக பறந்து வருது. இப்ப நம்ம போலீஸ்கார மைக் ஐயா அங்க வந்து அந்த சக்கிய துப்பாக்கியால சுட்டு படுக்க வைக்கிறாரு. மயக்கத்துல கிடந்த அம்மா ஏந்திரிச்சு வந்து சக்கியோட தலைய தனியா எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் மைக்கையும் நம்ம ஹீரோயின் அக்காவையும் அதான் நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா அந்த 2 பேரையும் அப்படியே அள்ளிக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆண்டி சாம் அண்ட் ஜெசிகா அப்புறம் இந்த தொப்பி போட்ட பையன் எல்லாரும் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளையும் அடிச்சு தும்சம் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பொம்மைகளால ஏகப்பட்ட ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பொம்மையை தயாரிச்ச அதே கேஸ்லான் கம்பெனி இந்த எல்லா பொம்மைகளையும் திரும்பவும் வாங்கிக்குது. ஆனா அப்ப கூட இந்த சக்கி என்ன செத்து போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மையோட கண்ணை அப்படியே ரெட் கலர்ல காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவங்க வேணா இந்த படத்தை முடிச்சிருக்கலாம், ஆனா நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா இந்த பொம்மையை கான்செப்டா வச்சு ஏகப்பட்ட படம் வந்திருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்க பேரையும் சொல்லிட்டு போயிடுங்க. நான் உங்களை வேற ஒரு தாறுமான வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்கள் வயசு அப்படி